எப்படிடா இப்படிலாம் போய் சொல்றீங்க? மாத்திரைய எப்புட்றா உடைச்சு தூள் பண்ணி குடுக்க முடியும்? அப்படின்னு சொல்லி பல பேரு கேள்வி கேட்டுருக்கீங்க. சில பேர் வீடியோலாம் போட்டுருக்காங்க. எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி, அதாவது மாத்திரைய வச்சு உடைச்சு உடையல பார்த்தீங்களா? அவர் சொல்றது பொய் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வீடியோ போட்டுருக்கீங்க. அவரு என்ன சொல்றாருன்னா, அதாவது ஐபிஎல் மேட்ச் பார்க்க போன மினிஸ்டர் சரத்குமார் அவர்கள் குழந்தைக்காக ஒரு டேப்லெட்ட நசுக்கி தூள் பண்ணி குழந்தைக்கு குடுத்துருக்காரு. அத எப்படி நசுக்கி குடுத்துருப்பாருன்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பெரிமென்ட் நான் இங்க எப்படி பண்ணியிருக்கேன்னு மட்டும் பாருங்க. இப்படி எடுத்து உடைச்சா டேப்லெட் என்னாகும்? சிதறி ஓட தான் செய்யும். அந்த ரூ. 500 நோட்டு எதுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்ப நான் பண்றேன் பாருங்க. இந்த ரூ. 500 நோட்ல இந்த டேப்லெட்ட வச்சு, அதுக்கப்புறம் அத மடிச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அத வந்து தூள் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, லைட்டா அந்த ஃபோன் எடுத்து கார்னர்ல வச்சு, இந்த மாரி நசுக்குனீங்கன்னா, ஃபுல்லா தூளாயிரும். கரெக்ட்டுங்களா? ஒரு குழந்தை பெத்தவனுக்கு தான் அந்த டேப்லெட்ட எப்படி உடைச்சு கொடுக்கணுன்றது தெரியும். அவரு தெளிவா வீடியோல சொல்றாரு, குழந்தைக்காக தான் டேப்லெட் நசுக்கணும். அத தவறா சித்தரிச்சு எங்க மேல ஒரு வீண் பழிய சுமத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவரு சொல்லியிருக்காரு. தெளிவா சொல்றாரு. அது தெரியாம, ஆமா, ஆமா நீங்க வந்து தப்பா தான் பண்றீங்க, தப்பா தான் செய்றீங்க. இதெல்லாம் நீங்கலாம் பண்ணலாமா? டிவிக்கு அரசு இப்படி தான் இருக்கும், அப்படி இருக்கும்னு சொல்றீங்கல்ல. பாருங்க எவ்வளோ தூளாயிடுச்சு பார்த்தீங்களா? இதுக்கு தான் அந்த ரூ. 500 நோட்டு. ஆ எதுக்குங்க கையில ரூ. 500 நோட்டு வச்சிருக்காரு? சொல்லுங்க நீங்க யோசிச்சு பாருங்க. சரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இதை தூள் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அது ஏன் அப்படியே போடக்கூடாது? ஒரு பெரியவங்க மாத்திரையை அப்படியே வாயில் போடக்கூடாது, ஏன் தூள் பண்ணணும்? சரி நீங்கள் நினைக்கிற மாதிரி இருந்தால் கூட யாராவது பப்ளிக்கில் அந்த வீடியோ எடுக்கும்போது நல்லா தெளிவாக ஜாலியாக பேசிக்கிட்டு தானே அதை தூள் பண்ணுறாங்க. யாராவது அதை போஸ்ட் பண்ணுவாங்களா? சொல்லுங்கள். மனசில் ஒரு பயம் இருக்காது, பப்ளிக்கில் இந்த மாதிரி பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேறீங்க? அதுவும் ஒரு லேடிஸை பக்கத்தில் வச்சுட்டு யாராவது இதை பண்ணுவாங்களா? அதுவும் ஐபிஎல் மேட்ச்சில் எவனாவது இப்படி யோசிப்பானா? சொல்லுங்கள். அதாவது மேட்ச் பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு தீவிரமான ஒரு ஃபேனாக இருப்பாங்க. உயிரை கொடுக்குற அளவுக்கு கிரிக்கெட் ஃபேனாக இருப்பாங்க. அவங்க இந்த டைமில் அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வேறு இடமே கிடையாதா? வேறு இடமே கிடையாதா? இவ்வளோ நாள் விட்டுட்டு இப்போ ஏன் அதை எடுத்து அதை தவறாக சித்தரித்து மக்கள் மனதில் ஒரு அவப்பெயரை உண்டாக்குறதுக்கு, சரத்குமார் அவர் மேலே ஒரு அவப்பெயரை உண்டாக்குறதுக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு கும்பலே இருக்குது. இதுதான் வேலையாகவே வச்சிட்ருக்காங்க. மக்கள் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி பண்ணுறாங்க? இதெல்லாம் உண்மையா? பொய்யா? அப்படின்னு நல்லா நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். எது சொன்னாலுமே நம்பிடுறீங்க. அப்படி நம்பாதீங்க. ஓகேங்களா? அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. குழந்தைக்கு நாங்களே எங்கே போனால் இப்படி தான் பண்ணுவோம். இதுதான் வந்து வழி. ஆமாம் நீ சொல்கிறது உண்மை தான் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.